இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். நீங்க எப்பவாவது ராத்திரி நேரத்துல வானத்தை நிமிர்ந்து பார்த்து அங்க நடக்கிற கோள்களின் சுழற்சிக்கும் நம்ம மனித வாழ்க்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் அப்படி யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆனா குறிப்பா வானத்துல கோள்கள் நகர்ற இந்த பிரபஞ்ச கணக்கும் ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் ஒரு புதிய மனித உயிர் உருவாகிற அந்த நுண்ணிய உயிரியல் கணக்கும் ஒண்ணுதானே யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க நம்புவீங்களா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆவணங்கள் குறிப்புகளை வச்சு நாம பண்ண போற இந்த அலசலோட தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமானது. அண்டம் குரல் 14 நாள் உயிர் ரகசியம். நமது முன்னோர்கள் செஞ்ச சடங்குகளுக்கு பின்னால் எப்படிப்பட்ட அறிவியலும் கணிதமும் மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நேர்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த அலசலோட முக்கிய நோக்கம். சரியா சொன்னீங்க. இந்த அண்டம் குரல் தரவுகளை படிக்கும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அறிவியலையும் ஆன்மீகத்தையும் நம்ம வழக்கமா வேற வேற பாதையா பாப்போம். ஆனா சிவராத்திரியில தொடங்கி மாசி மகம் வரைக்கும் வர்ற அந்த 14 நாள் பிரபஞ்ச கணக்கு, அதாவது அண்டம், அதாவது பிரபஞ்சம். ஆமா, அது எப்படி ஒரு தாயின் கருப்பையில முதல் 14 நாட்கள்ல நடக்கிற பிண்டத்தின் வேதிவினை மாற்றங்களோட அப்படியே ஒத்துப்போகுதுன்னு இந்த தரவுகள் சொல்ற விதம் நிஜமாவே ஒரு பெரிய திறவுகோள்னு சொல்லலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, நம்ம தரவுகள் இருக்கிற அந்த முதல் வினாடி நிகழ்விலிருந்து ஆரம்பிப்போம். ஒரு புதிய உயிர் உருவாகிற அந்த முதல் புள்ளி, அதாவது அந்த விந்து அணு முட்டையை தொடும் தருணம். ஆமா, அந்த வினாடியில என்ன நடக்குதுன்னு இந்த குறிப்புகள்ல விவரிக்கும் போது சட்டை கழற்றும் நிகழ்வு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. இதை படிச்சது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. உயிரியல் ரீதியா இங்க என்ன சட்டை கழட்டப்படுது, இதோட அறிவியல் பின்னணி என்ன? அது ரொம்பவே நுட்பமான ஒரு அறிவியலுங்க. சாதாரணமா நாம என்ன நினைப்போம்னா, விந்தணு முட்டையை செஞ்சு அடைஞ்ச உடனே அது அப்படியே சுலபமா உள்ள நுழைஞ்சிடும் நினைப்போம். ஆமா, அப்படித்தானே பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம். ஆனா உண்மை அதுவல்ல. அந்த விந்தணு ரொம்ப தூரம் பயணிச்சு முட்டைய வந்து அடையுது. அப்படி வரும்போது அதோட தலைப்பகுதியில ஒரு கடினமான கவசம் அல்லது தொப்பி மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஓ, ஒரு கவசம் இருக்குமா? ஆமாம். முட்டைய தொட்ட உடனே உள்ள நுழைறதுக்காக அந்த கவசத்தை அது உருக்கி கலட்டி எரியணும். அறிவியல்ல இந்த நிகழ்வை அக்ரோசோம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அக்ரோசோம் ரியாக்ஷன். ஆமாம், விந்தணு தன்னோட கவசத்தை நீக்கிற அந்த வேதிவினை மாற்றத்தை தான் இந்த அண்டம் குரல் தரவுகள் ரொம்ப எளிமையா பாமர மக்களுக்கும் புரியற மாதிரி சட்டை கலற்றும் நிகழ்வு அப்படின்னு உருவகப்படுத்தியிருக்கு. வாவ், அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த கவசத்தை கழற்றின பிறகுதான் விந்து அணு முட்டைக்குள்ள நுழைய முடியும். உள்ள நுழைஞ்சதும் விந்துவின் தலையும் முட்டையின் கருவும் இணைஞ்சு சைகோட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒற்றை செல்லா ஒரு புதிய உயிரா மாறுது. ஓஹோ, அப்போ அந்த ஒற்றை உயிரான சைகோட் இப்போ உருவாகிடுச்சு. இந்த இடத்துலதான் இந்த ஆவணங்களும் ஒரு முக்கியமான ஆன்மீக ஒப்பீட்டை முன்வைக்குது. ஆமா, அந்த வடிவத்தை பத்தி சொல்ல வரீங்களா? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த தொடக்க கால ஒற்றை உயிர் வடிவமான சைகோட்டை தான் நம்ம முன்னோர்கள் சிவலிங்க வடிவம் அப்படின்னு உருவகப்படுத்தி இருக்கிறாங்கன்னு இந்த தரவுகள் சொல்லுது. மைக்ரோஸ்கோப் வழியா மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு நுண்ணிய உயிரியல் அமைப்ப எப்படி ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான குறியீடா அவங்க பார்த்திருக்காங்கன்னு படிக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான், சிவனின் அடையாளமா அதை பொருத்தி பாக்குறாங்க. ஆனா அந்த ஒற்றை உயிர் அப்படியே நிலையா நின்னுடுறது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. அது அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப வேகமா நகருது. முதல் நாள்ல இருந்து 3வது நாளுக்குள்ள அந்த ஒற்றை செல் ரொம்ப வேகமா பிரிய தொடங்குதுன்னா அது எப்படி நடக்குது? அதாவது அது 2ஆக, அப்புறம் 4ஆக, 8ஆக அப்படின்னு பல மடங்கா பிரிஞ்சுகிட்டே போகும். இத அறிவியல்ல கிளீவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, கிளீவேஜ். ஆமா, இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த கருமுட்டையோட மொத்த அளவு பெருசாகாது. ஒரு நிமிஷம், அளவு பெருசாகாதா? பின்ன எப்படி பிரியுது? அதுதான் இயற்கையின் அற்புதம். வெளியில பார்க்க அதோட சைஸ் அப்படியேதான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற செல்களின் எண்ணிக்கை மட்டும் ரொம்ப வேகமா துடிப்பாக பிரிஞ்சு பெருகிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன எல்லைக்குள்ள நடக்கிற மிக தீவிரமான வேகமான அசைவு இது. இப்போ எனக்கு அந்த தத்துவ இணைப்பு புரியுது. நம்ம தரவுகள்ல இந்த செல்கள் பிரியும் வேகத்தையும் அதனுள் நடக்கும் அந்த தொடர்ச்சியான துடிப்பான மாற்றத்தையும் சிவனோட நடனத்தோடு ஒப்பிட்டிருக்காங்க. அதாவது சிவனின் ஆடல் நிகழ்வோடு. ஆமா, ஒரு நிலையான புள்ளிக்குள் நடக்கும் அந்த வேகமான பிரபஞ்ச நடனத்தை, அதாவது காஸ்மிக் டான்ஸ இந்த அணுவின் பிரிதலோடு ஒப்பிட்ட விதம் நிஜமாவே ரொம்ப நுட்பமானது. ரொம்ப சரியா சொன்னீங்க. அறிவியல்ல நடக்கிற அந்த கிளீவேஜ் நிகழ்வ சிவனின் தாண்டவத்தோட ஒரு குறியீடா இந்த அண்டம் குரல் ஆவணங்கள் ரொம்ப அழகா விவரிக்குது.
சரி, அப்போ முதல் 3 நாட்கள்ல செல்கள் பிரிஞ்சுகிட்டே இருக்கு, சிவனின் ஆடல் நடக்குது. நான் இந்த தரவுகளோட அடுத்த கட்டத்தை படிக்கும்போது 7வது நாள ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல தாயிடம் ஒப்படைத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த வார்த்தை ரொம்ப ஆழமானது. 7வது நாள்ல உயிரியல் ரீதியா உடம்புக்குள்ள என்ன நடக்குது, ஏன் அதை தாயிடம் ஒப்படைத்தல்னு சொல்றாங்க? இத நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். 7வது நாள் வரைக்கும் இந்த செல்கள் பிரிஞ்சு ஒரு பந்து மாதிரி கூட்டமா மாறி மெதுவா ஃபெலோப்பியன் டியூப் வழியா நகர்ந்து கர்ப்பப்பைய வந்து சேருது. அதாவது யூட்ரஸ் பகுதிய. சரியா? 7வது நாள்ல தான் இந்த அணுக்களின் தொகுப்பு தாயின் கருப்பை சுவரில் போய் பாதுகாப்பா ஒட்டி அமருது. இத அறிவியல்ல இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓ, இது நடந்தாதான் அந்த கரு வளர முடியுமா? ஆனா இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்தாதான் அந்த கரு பாதுகாப்பா அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இதத்தான் இந்த தரவுகள் ஒரு அற்புதமான தத்துவ குறியீடா மாத்துது. எப்படி? தந்தை தன் பொறுப்பை தாயிடம் ஒப்படைக்கிறாரா? அதேதான். தந்தை என்று சொல்லப்படும் சிவன் அந்த விந்து அணுவை சுத்தப்படுத்தி சிவனின் ஆடலா அதை தயார்படுத்தி சரியா 7வது நாள்ல தாயிடம், அதாவது பார்வதியிடம் தன் பொறுப்பை முழுமையா ஒப்படைக்கிறார்னு இந்த ஆவணங்கள் விவரிக்குது. இது கேட்கவே ஒரு கவிதை மாதிரி இருக்கு. அறிவியல்ல இது இம்ப்ளான்டேஷன், ஆனா மெய்ஞானத்துல இது தந்தை தன் பொறுப்பை தாயிடம் ஒப்படைக்கும் ஒரு அற்புத நிகழ்வு. ஆமா, இது சும்மா ஒரு கதை இல்ல, இதுக்குள்ள இருக்கிற உயிரியல் உண்மைதான் நம்ம வியக்க வைக்குது. புள்ளி அந்த 14வது நாள் தான். அந்த 14வது நாள்ல தான் மிகப்பெரிய திருப்புமுனை நிகழ்கிறதுன்னு இந்த ஆவணங்கள் திரும்ப திரும்ப சொல்லுது. ஆமா, அங்கதான் மிக முக்கியமான மாற்றம் நடக்குது. எனக்கு என்ன கேள்வினா, அதுக்கு முந்தைய 13 நாட்கள் வரைக்கும் அந்த உயிர் முழுமை அடையலையா? 14வது நாள்ல அப்படி என்ன பெரிய மேஜிக் நடந்துடுது? இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அறிவியல் உண்மை ஒண்ணு இருக்கு. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப சரி. 13வது நாள் வரைக்கும் அது வெறும் செல்களின் தொகுப்பா, ஒரு கூட்டமா மட்டும்தான் இருக்கு. அதை நான் ரொம்ப எளிமையா நேர்களுக்கும் புரியுற மாதிரி விளக்கணும்னா, சொல்லுங்க. ஒரு களிமண் உருண்டைய கற்பனை பண்ணிக்கோங்க. முதல் 13 நாளைக்கு அது ஒரு சாதாரண உருண்டை தான். அதுல எது தலை, எது கால், எது இடது பக்கம், எது வலது பக்கம்னு உங்களால பிரிக்கவே முடியாது. ஓ, வெறும் திசுக்களின் கூட்டம் மட்டும்தானா அது? ஆமா. ஆனா கருமுட்டைக்குள் நுழைஞ்சதிலிருந்து சரியா 14வது நாள்ல அந்த செல்களின் தொகுப்புக்கு நடுவுல ஒரு கோடு உருவாகுது. இது அறிவியல்ல பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்றாங்க. பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக், ஒரு மைய கோடு உருவாகுது. அதனால என்ன மாற்றம் வருது? அந்த கோடு உருவான பிறகுதான் அந்த உயிருக்கு ஒரு அச்சு, அதாவது ஒரு ஆக்சிஸ் கிடைக்குது. இந்த ஆக்சிஸ் உருவானதும் ஒரு தெளிவான வரைபடம் ரெடி ஆயிடுது. ஓஹோ, இதுதான் வலது பக்கம், இதுதான் இடது பக்கம், இது தலைப்பகுதி அப்படின்னு அந்த களிமண் உருண்டைக்கு ஒரு வடிவம் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த நிகழ்வை கேஸ்ட்ருலேஷன் அப்படின்னு சொல்வாங்க. அப்போ அது வரைக்கும் கூட்டமா இருந்த செல்கள் ஒரு தனி மனிதனா மாறத் தொடங்குற புள்ளி இதுதானா? சரியா புடிச்சிட்டீங்க. ஒரு தனித்த அடையாளத்தை பெறும் நாள், அதாவது ஒரு இண்டிவிஜுவலா மாறும் நாள் இந்த 14வது நாள் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 14வது நாளுக்கு அப்புறம் அந்த கரு 2ஆ பிரிஞ்சு இரட்டையர்களா மாற வாய்ப்பே இல்ல. வாவ், இரட்டையர்களா பிரியற வாய்ப்பு கூட இதுக்கப்புறம் கிடையாதா? கிடையாது. அது முழுமையாக ஒரு தனி உயிராக, ஒரு சிங்கிள் என்டிட்டியா உறுதி செய்யப்பட்டுடுது. அப்போ 14வது நாளுக்கு பிறகுதான் இது ஒரு தனித்த மனித உயிர் என்பதற்கான அடிப்படை அச்சியே பெறுது. இப்போ எனக்கு அந்த தரவுகளோட இணைப்பு ரொம்ப தெளிவா புரியுது. எந்த இணைப்பு? சிவராத்திரியில தொடங்குற அந்த முதல் புள்ளி, இருள உருவாகிற அந்த அணு, சரியா 14 நாட்கள் கழித்து மாசி மகம் அன்னைக்கு முழுமையடைகிற அந்த பிரபஞ்ச கணக்கிற்கும் இந்த உயிரியல் கணக்கிற்கும் உள்ள தொடர்பு இதுதான். ஆமா, மிகச்சரி. இதனாலதான் இந்த ஆவணங்கள் இதுக்கு அண்டம் குரல் 14 நாள் உயிர் ரகசியம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க போல. கண்டிப்பா. இதோட பிரம்மாண்டம் என்ன தெரியுமா? உலக நாடுகளோட மருத்துவ சட்டமும் இந்த 14 நாள் கணக்கத்தான் ஏத்துக்குது. அப்படியா? சட்டபூர்வமாகவே இத உலக நாடுகள் ஏத்துக்கிட்டாங்களா? இது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, உலகெங்கிலும் உள்ள மருத்துவ மற்றும் உயிரியல் ஆராய்ச்சிகள்ல இத 14 நாள் விதி, அதாவது 14 டே ரூல் அப்படின்னு சட்டபூர்வமாவே பின்பற்றுறாங்க. ஓ, அந்த அளவுக்கு இது முக்கியமான விதியா? ஆமா. செயற்கை கருத்தரிப்பு மையங்கள்லயோ அல்லது ஆய்வகங்கள்லயோ ஒரு கருவை 14 நாட்களுக்கு மேல் சோதனைக்காக வெளியே வைக்க கூடாதுன்னு ஒரு கடுமையான சட்டம் இருக்கு. ஏன் அப்படி ஒரு சட்டம்? ஏன்னா
14வது நாள்ல அந்த பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் உருவான பிறகு அறிவியல் மற்றும் சட்ட பார்வையில அது ஒரு முழுமையான தனி உரிமை கொண்ட ஒரு உயிர். அதை அழிப்பதோ சோதனை செய்வதோ சட்டப்படி குற்றம். இது ரொம்பவே பிரமிப்பான ஒரு தகவலுங்க. உலக நாடுகளின் சட்டம் என்ன சொல்லுதோ, அதிநவீன அறிவியலின் நுண்ணோக்கி என்ன சொல்லுதோ, அததான் நம்ம தரவுகள்ல இருக்கிற அந்த 14 நாள் பண்டிகை சுழற்சியும் சொல்லுது. உண்மைதான். அறிவியல் படி இதை நம்ம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இதையே மெயினான பார்வையில இந்த அண்டம் குரல் ஆவணங்கள் எப்படி அணுகுதுன்னு நீங்க கவனிச்சீங்களா? சிவராத்திரியில இருந்து மாசி மகம் வரையிலான அந்த தத்துவ பின்னணியை தானே கேக்குறீங்க? ஆமா, அந்த இருளும் ஒளியும் கலந்த தத்துவத்தை இந்த தரவுகள் ரொம்ப ஆழமா விவரிக்குது. நீங்களே நேயர்களுக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிவராத்திரி அப்படிங்கிறது முற்றிலும் இருள் சூழ்ந்த ஒரு நாள், அமாவாசைக்கு முந்தைய நாள். ஆமா, கார் இருள் சூழ்ந்த ராத்திரி. அந்த கார் இருள்ல கண்ணுக்கு தெரியாத இடத்துல, அதாவது கருப்பையில ஒரு அணு தன்னோட பயணத்தை தொடங்குது. அங்க நடக்கிற சுத்திகரிப்பு மற்றும் வேதிவினை மாற்றங்கள் ஒவ்வொரு நாளா படிப்படியா வளர்ந்து சரியா 14 நாட்கள் கழிச்சு மாசி மகம் அன்னைக்கு என்ன ஆகுது? அன்னைக்கு பௌர்ணமி, முழு நிலவு. அதேதான், அந்த பௌர்ணமி ஒளியில ஒரு முழுமையான சக்தியா, ஒரு தனி மனிதனா அது மலருது. இருளில் மறைமுகமா தொடங்கி பௌர்ணமியின் முழுமையான ஒளியில ஒரு முழு உயிராக வெளிப்படுறதுதான் இந்த 14 நாள் பயணம்னு இந்த தரவுகள் ரொம்ப கவித்துவமா வாதிடுது. இருளில் தொடங்கி ஒளியில் முடியும் பயணம். ஒரு புதிய உயிர் உருவாகிறத இதை விட அழகா யாராலும் சொல்லிட முடியாது. கேட்கவே புல்லரிக்குது. எனக்கும் அதே உணர்வுதான் ஏற்பட்டுச்சு. சரி, இப்போ கருப்பை, அண்டம், அறிவியல்னு நாம இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தரவுகள்ல திடீர்னு ஒரு வரலாற்று நிகழ்வு வருது. புதுச்சேரியில நடந்த ஒரு சம்பவம். ஆமா, அந்த வைத்திக்குப்பம் கடற்கரை சம்பவம். சரியா சொன்னீங்க. முதல்ல இதுக்கும் நம்ம தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் நான் யோசிச்சேன். ஆனா அந்த இணைப்பை படிச்சப்போ நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்கிற மாதிரி இருந்துச்சு. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரிக்கு அடுத்த வைத்திக்குப்ப கடற்கரை பகுதியில ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்திருக்கு. அந்த குறிப்புகளை நானும் பார்த்தேன். அந்த வரலாற்று சம்பவம் சரியா என்னன்னு நீங்களே நேயர்களுக்கு கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்களேன். நிச்சயமா. ஏறக்குறை 200 வருஷத்துக்கு முன்னாடி புதுச்சேரி வைத்திக்குப்ப கடற்கரையில திடீர்னு ஒரு பெரிய கருங்கல் தொட்டி கடல்ல இருந்து அடிச்சுக்கிட்டு வந்து ஒதுங்கி இருக்கு. கருங்கல் தொட்டியா? கடல்ல இருந்தார்? ஆமா. அந்த பகுதி மக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோட கூடி கடல்ல இருந்து வந்த இந்த பிரம்மாண்டமான கருங்கல் பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு திறந்து பார்த்திருக்காங்க. உள்ள பார்த்தப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி என்ன இருந்துச்சு அந்த பெட்டிக்குள்ள? அந்த தொட்டிக்குள் பல தெய்வங்களின் திவ்ய மங்கள விக்கிரகங்கள் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா வைக்கப்பட்டிருந்துச்சு. கடலுக்குள்ள இருந்து வந்த கல் பெட்டியில விக்கிரகங்களா? அது எந்த தெய்வங்களோட விக்கிரகங்கள்னு குறிப்புகள்ல தெளிவா இருக்கா? ரொம்ப தெளிவா இருக்கு. ஸ்ரீ ராமர், ஸ்ரீ சீதை, ஸ்ரீ இலக்குமணன், ஸ்ரீ ஹனுமான், ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன், ஸ்ரீ சந்தான கிருஷ்ணன், ஸ்ரீ வேணுகோபாலன் மற்றும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஆகிய தெய்வங்களோட விக்கிரகங்கள் தான் அது. வாவ், இத்தனை விக்கிரகங்களா? ஆமா, இந்த விக்கிரகங்கள் அனைத்தும் புதுச்சேரியில இருக்கிற புகழ்பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தோட தொடர்புடையவை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடல்ல ஒரு கல்பெட்டிக்குள்ள இவ்ளோ காலம் மூழ்கி இருந்து பிறகு பத்திரமா கரைக்கு வந்த இத்தனை விக்கிரகங்கள், இது கண்டிப்பா அந்த மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் இல்லையா? ஆமா, கட்டாயமா. இந்த விக்கிரகங்கள் கிடைச்ச அந்த வைத்திக்குப்ப கடற்கரை பகுதியிலேயே இந்த மாபெரும் அற்புதத்தை கொண்டாடுற விதமா மாசிமக விழா நடைபெற வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாரும் விருப்பம் தெரிவிச்சாங்க. மக்களோட விருப்பத்துக்காகவே அந்த விழா தொடங்கப்பட்டதா? ஆமாம், மக்களின் அந்த விருப்பத்துக்கு இணங்கி 1902ஆம் ஆண்டு முதல் அங்க மாசிமக விழா ரொம்ப கோலாகலமா தொடங்கப்பட்டுச்சு. இன்றும் அந்த வைத்திக்குப்ப கடற்கரையில இந்த விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு இது. ஆனா இப்போ உங்களுக்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களுக்கும் ஒரு நியாயமான கேள்வி வரலாம். இந்த வரலாற்று நிகழ்வுக்கும் நாம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்த அந்த 14 நாள் உயிர் ரகசியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதே கேள்வி எனக்கும் வந்துச்சு. அங்கதான் நம்ம அண்டம் குரல் தரவுகள் ஒரு மிக நுட்பமான தத்துவ முடிச்ச அவிழ்கிறது. அதை நீங்க கொஞ்சம் விளக்குங்களேன். கண்டிப்பா. இந்த தரவுகளை நாம மேலோட்டமா ஒரு வரலாற்று செய்தியா மட்டும் கடந்து போயிட முடியாதுங்க. இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற தத்துவ இணைப்பு ரொம்பவே ஆழமானது. நீங்களே அந்த நிகழ்வை கொஞ்சம் மனசுல கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பெரிய கல்பெட்டி, சுற்றிலும் கடல் நீர். அந்த நீருக்குள்ள பாதுகாப்பா மூழ்கி இருந்த தெய்வங்கள் பத்திரமா வெளியில வர்றாங்க. ஆமா,
இது எப்படி ஒரு பெரிய அற்புதமோ அதே போலதான் தாயின் கருப்பையில இருக்கிற பனிக்குட நீர்க்குள்ள இருந்து ஒரு புதிய உயிர் பாதுகாப்பா முழுமை அடைஞ்சு வெளியே வர்றதும். ஓ, அப்ப பனிக்குட நீருக்கும் அந்த கடல் நீருக்கும் ஒரு ஒப்பீடா? அதேதான். அந்த கல் பெட்டிய ஒரு கருப்பையோடும் சுற்றி இருந்த கடல் நீரை பனிக்குட நீரோடும், அதாவது ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடோடும் இந்த தரவுகள் ரொம்ப நெகிழ்ச்சியா ஒப்பிடுது. இந்த 2 பிறப்புகளுமே நீருக்குள்ள இருந்துதான் பத்திரமா வெளிப்படுது. ரொம்பவே ஆழமான தத்துவம் இது. ஆமா, இந்த பிறப்பு ரகசியத்தை கொண்டாடுறதுக்காக தான் சரியா இந்த 14வது நாளான மாசி மகத்தன்று கடல்ல இந்த தீர்த்தவாரி நிகழ்வு நடத்தப்படுதுன்னு இந்த ஆவணங்கள் வாதிடுது. ஆக மாசி மகம் தீர்த்தவாரி அப்படிங்கிறது வெறுமன சிலைகளை கடல்ல நீராட்டும் ஒரு சடங்கு மட்டும் கிடையாது. அது மனித பிறப்பின் தொடக்கத்தையும் கொண்டாடும் விழாவா? 100க்கு 100 உண்மை. மனித பிறப்பின் தொடக்கத்தையும் பனிக்குட நீருக்குள் உயிர் பாதுகாப்பா வளரும் அந்த அற்புதமான உயிரியல் ரகசியத்தையும் கொண்டாடும் ஒரு பெருவிழா அப்படின்னு இந்த தரவுகள் நமக்கு எடுத்துரைக்குது. வாவ், இது உண்மையிலேயே வியக்க வைக்கிற ஒரு பார்வை. அப்படி என்றால் இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? மைக்ரோஸ்கோப்ல மட்டுமே பார்க்கக்கூடிய நுண்ணிய செல்களின் அக்ரோசோம் ரியாக்ஷன்ல தொடங்கி பிரம்மாண்டமான பிரபஞ்ச கணக்குகள் வழியா பயணிச்சு கடைசியில புதுச்சேரி வைத்திக்கு கடற்கரையில ஒதுங்கிய கல்பெட்டியின் வரலாறு வரை நாம் இன்னைக்கு செஞ்ச இந்த அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த பயணம் நமக்கு உணர்த்துவது என்ன? இது நேயர்களுக்கு ஏன் முக்கியம்னு நாம கட்டாயம் பதிவு செய்யணும். ஆமா, இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு நீங்க கேட்கலாம். நாம தினசரி வாழ்க்கையில சாதாரணமாக கடந்து செல்லும் ஒவ்வொரு பண்டிகையிலையும், கோயில்கள்ல நடக்கிற சடங்குகள்லயும், பழங்கால ஆவணங்கள்லயும் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய உயிரியல் அறிவியலையும் உடற்கூறியலையும் குறியீடுகளா மறைச்சு வச்சிருக்காங்கன்னு இந்த தரவுகள் மூலமா நம்ம படிக்கும்போது அது சுற்றி இருக்கிற உலகத்தை நம்ம பார்க்கிற விதத்தையே மாத்துது. குருட்டு நம்பிக்கைகளின் தொகுப்புன்னு நாம ஒதுக்காம பல ஆயிரம் ஆண்டுகளாக உற்று நோக்கப்பட்டு திரட்டப்பட்ட ஆழமான அறிவியலும் வாழ்க்கை முறையும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கறத நம்ம திறந்த மனதோட அணுகணும். கண்டிப்பா. அண்டம் குரல் அப்படிங்கிற இந்த தரவு தொகுப்பு ஒரு விந்தணுவின் 14 நாள் பயணத்தையும் சந்திரனின் 14 நாள் சுழற்சியையும் எப்படி எந்த ஒரு முரண்பாடும் இல்லாம தடையின்றி இணைக்குதுன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் சிந்தனை திறனை தான் சொல்ல தோணுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே நமக்கு கிடைச்ச அண்டம் குரல் தரவுகளிலிருந்து நாம எடுத்து அலசியவை. ஒரு உயிர் எப்படி ஒரு செல்லா உருவாகி 14 நாட்கள்ல ஒரு தனித்தன்மையை அடைஞ்சு கருப்பையின் பனிக்குட நீர்ல பாதுகாப்பா வளர்ந்து வெளியே வருதுங்கிறத வரலாற்று நிகழ்வுகளோடும் மெய்ஞான மொழியிலையும் எவ்வளவு அழகா பொருத்தி பார்த்திருக்காங்க. கேட்கவே ரொம்ப நிறைவா இருக்கு. சரி, நாம இந்த சிறப்பான ஆழ்ந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். ஆமா, இந்த தரவுகள் நமக்கு ஒரு ஆழமான கேள்வி எழுப்புது. விந்து அணுவின் 14 நாள் உயிரியல் பயணமும் சந்திரனின் 14 நாள் சுழற்சியும் சிவராத்திரி முதல் மாசி மகம் வரையிலான கணக்கும் இவ்வளவு துல்லியமா ஒன்றோடொன்று பொருந்துது அப்படின்னா நாம எந்தவித கேள்வியும் இல்லாம இதுக்குள்ள என்ன இருக்குன்னு காரணமே தேடாம வருடா வருடம் வழக்கமா கொண்டாடிக்கிட்டு வர்ற மற்ற பழங்கால பண்டிகைகளோட நாட்காட்டிகளுக்குள்ள இன்னும் என்னென்ன மனித உடற்கூறியல், வானியல் மற்றும் உயிரியல் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்க கூடும். இத பத்தி கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி இது. உங்கள் மனதிலும் இந்த கேள்விக்கான தேடல் இப்ப தொடங்கி இருக்குன்னு நாங்க நம்புறோம். சுற்றி இருக்கிற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க இது ஒரு தொடக்கமா இருக்கட்டும். உங்களுடன் சேர்ந்து இந்த அற்புதமான அண்டங்குரல் தரவுகளை அலசியதில் எனக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி. தொடர்ந்து தேடுவோம், தொடர்ந்து அறிவோம். உங்களின் நேரத்திற்கு மிக்க நன்றி. வணக்கம்.